அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தில் மக்தூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனின் துஆவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லைஸ பைனஹு வ பைனஹா ஹிஜாப், அந்த அநியாயம் இழைத்த மனிதர் அவர் துஆ கேட்பார் என்று சொன்னால் ரப்புக்கும் அவருக்கு மத்தியிலே எந்த ஒரு திரையும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மனதை நாம் நோகடித்தால் அவரிடத்திலே போய் நாம் சரணடைய வேண்டும் சகோதரர்களே. அவர் மாறாக எமக்கு அவருடைய மனதை நாம் துன்புறுத்தி அதன் மூலமாக அவருடைய மனம் புண்பட்டால், அவர் துஆ செய்தால் அவருடைய துஆவுக்கு எந்தவித திரையும் இருக்காது, அல்லாஹ்விடத்திலே நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்த மனிதனுடைய அந்த துஆவை நாங்கள் அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாக, அடுத்த மனிதர்களின் மூலமாக அடுத்த மனிதர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்திருந்தால் அந்த மனிதத்திலே போய் அதற்குரிய பழியை தீர்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தீர்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மனிதன் ஏதாவது தவறிழைத்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை மன்னிப்பான். ஆனால் மனிதனுக்கிடையிலே ஏதாவது அநியாயங்களோ குரோதங்களோ செய்தால் அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ்வும் மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.